இன்றைக்கி ஒரு செம்ம பிளேஸில் இருக்கும். ஸோ கைஸ், நீங்கள் இப்போ வரைக்கும் பார்த்தது பார்க்காதது இதெல்லாம் முக்கியம் கிடையாது. இப்போ தான் மெயின் பிக்சரே ஸ்டார்ட் ஆக போகுது. கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு செம்ம பிளேஸில் இருக்கும். ஆனால் செம்ம பிளேஸை மழை வந்து கொஞ்சம் கெடுத்து விட்ருச்சுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த இடத்துக்கு நான் வரணுன்றது என்னோட ரொம்ப நாள் ஆசையும் கூட. இன்றைக்கி தான் அது நடக்க போகுது. மழை வந்து சதி பண்ணுது, வேறு ஒன்றுமே இல்லை. சேரு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதோ நல்லா தண்ணி தான். அது என்ன இடம்னு காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? மழை வந்து நல்லா சதி பண்ணுது, என்ன பண்ணுறதுன்னே தெரில. இப்போ தான் கார் எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் போக போகிறோம். நல்லா தெரியும் இந்த சிவபெருமானோட சிலை. மழை தான் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுது, வேறு ஒன்றும் இல்லை. காருக்குள்ளே தான் உட்காந்துருக்கோம். கீழே பாருங்கள் எவ்வளோ சேருன்னு. சிலை பக்கத்துலேயே தான் இருக்கும், உள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் சொல்லணுன்றது அவசியம் இல்லை, உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். எஸ், இன்றைக்கி நம்ம ஈசா மையத்துக்கு தான் வந்திருக்கோம். பார்க்கலாம். என்ன பொசிஷன் திரும்பி இருக்கு, அவர் அந்த பொசிஷனை நோக்கி திரும்பி இருக்காரு. A few moments later. ஸோ கைஸ், நீங்கள் இப்போ வரைக்கும் பார்த்தது பார்க்காதது இதெல்லாம் முக்கியம் கிடையாது. இப்போ தான் மெயின் பிக்சரே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். என்ன அப்படின்னா, ஈஷா இந்த டெம்பிளில் இதுக்காக தான் நான் வெயிட்டிங் பண்ணது. அந்த லைட்டிங்காக தான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதை நான் வீடியோவோட கனெக்ட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஷோ போகும்னு நினைக்கிறேன். எல்லாருமே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு ஊரே அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அங்கே ஃபுல்லாக, அங்கே இந்த கிரவுண்ட் ஃபுல்லாக கவர் ஆகிடுது. நாங்களே ஃப்ரீயாக தள்ளி நிற்கிறோம். சரி, ஓகே. லைட்டிங் வந்தோடனே கேமரா ஸ்டார்ட் பண்ணுவேன், அப்போ பார்த்து என்ஜாய் பண்ணுவேன். மின்னல் வெட்டு சரியான இதுவாக இருக்குது.
in the upper regions of Himalayas. No one knew who he was, where he came from. The origins of this spectacular being were unknown. When his ecstasy allowed him some movement, he danced wildly. When intensity peaked, he became utterly still. People saw that he was experiencing dimensions that no one had ever known or able to fathom. His ecstasy and intensity allowed him to transcend his physical form. Witnessing an individual human in union with the cosmos, they called him a yogi, as he was the first one, the Adi Yogi. இங்கே வாங்க, அப்படியே கவர் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. When his stillness lasted for years on end, curious onlookers melted away. Only 7 seekers remained, as they could not tear themselves away from him. Transmitted the profound science of yoga in its full depth and dimension. He expounded 112 methods of attainment, offering his disciples access to the deepest innards of creation.
In this magnificent state of yoga, many mysteries of the created and the uncreated cascaded upon his unbridled wild hair. It was a vision of the very core of the cosmos in all its profundity and magnificence, a vision of the unfathomable mysteries of the universe, a most overwhelming vision the sages and Devi Parvati had ever witnessed. ஃபைனலில் நம்ம இருக்குன்னு அர்த்தம். ஃபைனலில் என்னது பெருசாக காமிச்சிட்டாங்க. இருடா Devi Parvati, seeing Adiyogi reveling in ecstatic states, said, I want to have what you have. Show me the way. Adiyogi absorbed her and made her a part of himself. கைஸ், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இந்த ஒரு இடத்துல நான் சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா, கோயம்புத்தூர் வீடியோ, அதாவது இந்த ஈஷா மையம் போனோம் இல்லையா, இந்த ஈஷா மையம் வீடியோவில் நான் வந்துட்டு ஃபுல்லாக அந்த லைட்டிங் ஷோ என்னால் எடுக்க முடியலை. பிகாஸ் ஆஃப் சம் ரீசன்ஸ் அது என்னால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ அது எண்டப் ஆகிடுச்சு. அதோடய பிரேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்பவும் இல்லை, ஒரு 2 minutes மட்டும்தான் போயிடுக்கும். அங்கேருந்து அர்ஜென்ட்டாக வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ அதனால் என்னால் ஃபுல்லாக எடுக்க முடியல. பட் லைட்டிங் வந்துட்டு அல்டிமேட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அது ரெய்னி கிளைமேட்டுன்றதுனால வேறு லெவலில் இருந்தது. அந்த பின்னாடி இருக்கிற அந்த ஒரு சில அந்த இடி இடிக்கிறது, மின்னல் வெட்டுறது, இதெல்லாம் வந்துட்டு நாங்களாம் எடிட் பண்ணதும் கிடையாது, அவங்களாம் போட்டதும் கிடையாது. அது இயற்கையாகவே அந்த இடத்துல வந்தது. எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. அந்த இடத்துல எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் ஈஷா மையத்தை பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த ஒரு வீடியோவில் அந்த ஒரு டைம் டியூரேஷனில் வந்துட்டு நாங்களாம் எடிட்டிங் பண்ணி, நான் திரும்பவும் சொல்கிறேன், எடிட்டிங் பண்ணி நாங்கள் அதை போடவே இல்லை. அந்த மின்னல் வெட்டெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவாக தான் வந்தது. ஸோ வந்துட்டு அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதோட இந்த விலாக் வந்துட்டு எண்டப் ஆகுது. இதோட நம்ம இந்த விலாக் சீரீஸை முடிச்சுக்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் நம்ம நார்மல் கண்டென்ட்ஸ் தான் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு வீடியோ ப்ராசஸ் ஆகிட்டு இருந்துச்சுன்னு சொன்னேன். ஸோ அந்த இதுக்கெலாம் நான் ரிலீஸ் பண்ணுவேன். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ண போகிறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.